அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எனது பயணங்கள் பாகம் 5 நான் முருகன் சென்ற பாதையின் வழியாக பயணித்த என்னுடைய அனுபவங்களை பகிரலாம் என்றிருக்கிறேன். தற்பொழுது நீங்கள் காண்பது வள்ளிமலையில் உள்ள முருகன் கோயில்தான். இந்த வள்ளிமலை முருகன் கோயிலை அடைவதற்கு நீங்கள் சென்னையிலிருந்து ட்ரெயின் மூலம் வந்தால் முகுந்தராயபுரம் இறங்கலாம், இல்லை என்றால் காட்பாடியில் இறங்கலாம். காட்பாடியில் இறங்கலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டு. அங்கேருந்து அடிக்கடி உங்களுக்கு பஸ் வசதி இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் வள்ளிமலை கோயில். முகுந்தராபாயத்தில் போனால் திருவள்ளம் போயிட்டு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் திருவள்ளம் போகலாம். அங்கே சிவன் கோயில் பார்க்கலாம், பழமையான சிவன் கோயில், 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானது. அதை பார்த்துட்டு அங்கேருந்து வள்ளிமலை போகலாம். வள்ளிமலை போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் மேல்பாடி அப்படின்ற இடம் வரும். அதுவும் ஒரு சிவன் கோயில், பொன்னை ஆற்றும் கரையில் அமைந்துள்ள கோயில்கள் இதெல்லாம். இந்த வள்ளிமலையும் பொன்னையாற்று அருகில் தான் கரையில் அமைந்துள்ளது. இது ஒரு முல்லை மற்றும் குறிஞ்சி சார்ந்த மலைப்பகுதி. நீதலாக நீங்கள் ஆற்று எடுத்துக்கலாம். இப்படியே போகும்போது நம்ம வள்ளிமலை அடைந்து இப்போ வள்ளிமலை என்ட்ரன்ஸில் அதனுடைய பகுதியும் பார்க்குறீங்க. கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது. இதில் கடந்து அப்படியே உள்ளே சென்றால் கருவறை பார்க்கலாம். கருவறையில் முருகன் 6 முகங்களுடன் வள்ளி தேவனை சகிதமாக காட்சி அளிக்கிறார். காண்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது. அதை கண்டுகளித்து விட்டு நாம் அப்படியே வெளியில் வந்து இங்குள்ள கோயில் அந்த வராண்டா சொல்வார்கள், இதை பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. இதில் அழகாக கந்தபுராண ஹிஸ்ட்ரியை பிக்சரில் வடிவில் அழகாக பேனரில் வச்சுக்கிட்டு முருகனுக்கு வள்ளிக்கும் இடையில் இருந்த அந்த கந்த புராணத்தின் போது நடந்த அவர்கள் எப்படி முருகன் வள்ளியை பார்த்தார், எப்படி மணந்து கொண்டார், வேடர்களிடையே ஏற்பட்ட அவருடைய நிகழ்வுகள் இதெல்லாம் அழகாக சித்திரங்கள் விவரித்துள்ளார்கள். இவ்வாறு உள்ள இந்த வள்ளிமலை ஒரு வரலாற்று தன்மை வாய்ந்தது. இந்த காட்டுட்டு நீங்கள் அப்படி இந்த கோயிலில் பார்த்துட்டு பின்னாடி போனீங்கன்னாக்க குளம் இருக்கிறது. இந்த குளம் நேச்சுரலாக இந்த மலையில் இருக்கிற வாட்டரை வச்சு பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. நான் போயிட்டு இந்த குளத்தில் நின்று காலில் நினச்சிக்கிட்டு தலை தண்ணி ஒழிச்சிக்கிட்டு அப்படியே மேலே போனேன். அப்படியே மேலே போனால் படிகள் நிறைய இருக்குது, மலை மேலே இருக்கிறது. நம்ம ஏற்கனவே 10 கீழே உள்ள முருகன் ஆலயம். இந்த மலை மேல் சென்றால் மலை மேல் ஒரு முருகன் ஆலயம் குகையில் உள்ளது. இந்த குகை சுயம் என்று சொல்கிறார்கள். இங்குள்ள கோயில் மிக பிரதானமாக இருக்கும். அது படியில் ஏறும்போது நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த குளத்தின் அருகிலே இருந்து அழகாக ஊரை பார்க்கும்போது மிகவும் ரம்மியமாக இருந்தது. அப்படியே மேலே ஏற்றி செல்லும்போது இன்னும் ரம்மியமாக இருக்கும் காட்சிகள்லாம். ஸோ இங்கே இந்த குளத்தில் நீராடி நிறைய மக்கள் மகிழ்கிறார்கள். இதை நீராடி மகிழ்ந்து விட்டு அதற்கப்புறம் படியில் ஏறி சென்றால் மேலுள்ள கோயிலை பார்க்கலாம். இதற்கிடையில் இந்த வள்ளிமலை எவ்வாறு பிரசித்தி பெற்றது என்பதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த படியில் நீங்கள் கோயிலுக்கு போகிற படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது இதனுடைய தொன்மை என்னென்று பார்க்கலாம். வள்ளிமலை என்பது 6 படை வீடுகளில் எனக்கு தெரிந்து திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப தொன்மையானதாக இருக்கக்கூடும். இங்கே மலை மேல் ஏறி போனீங்கன்னா இந்த கோயில் வந்துடுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குகையறை கோயில். உள்ளே போகும்போதே விநாயகர் இருக்கிறார். அது விநாயகர் பார்த்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு குகையறையில் இங்கே மேலே வள்ளி தேவனை சகிதமாக முருகன் காட்சியளிக்கிறார். அது நீங்கள் வரும் பிக்சரில் பார்ப்பீங்க. இவ்வாறு இந்த தொன்மை வாய்ந்த கோயில் அழகாக மலையின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. அப்படியே இந்த கோயிலேருந்து அப்படியே சுற்றிட்டு கீழே இறங்கும்போது பார்த்தா மிகவும் ரம்மியமாக இந்த வள்ளிமலை அதன் கீழ் பகுதியினுடைய காட்சிகளை நீங்கள் காணலாம். ஸோ இத்தகைய தொன்மையான கோயில் நமக்கு திருத்து யுகத்தில் நடந்த இதுதான் கந்த புராணம் சொல்லியிருக்கோம். அதாவது 13 லட்சம் வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் இதற்கு நம்ம என்ன சொல்கிறது, கந்த புராணம் தான் ஒரு சான்று. அதற்கப்புறம் கல்வெட்டுகள் இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் கல்வெட்டுகள்லாம் என்னன்னு தெரியல. ஆனால் முருகன் வாழ்ந்த இடத்துக்கான அறிகுறிகள் இந்த மலையில் ஏராளமாக உள்ளன. அப்புறம் இங்கிருந்து திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஆதி காலத்து மனிதன் வாழ்ந்த கோயிலும் உள்ளது. ஸோ இவ்வாறு சிறப்புமிக்க இந்த தலத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சின்னம், நினைவு சின்னம். அத்துடன் கோயில் இணைந்துள்ளது. நம்முடைய தமிழ் வரலாறெல்லாம் இவ்வாறு கோயில்கள் மூலமாக தான் வரலாற்றை பதித்து அந்த கோயில் தல வரலாற்றின் மூலம் அந்த நிகழ்வுகளை தொகுத்து நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக கொடுத்துருக்கார்கள். ஆனால் நம்ம கோயிலை புறக்கணித்தால் நம்முடைய ஹிஸ்ட்ரி மறக்கப்படுகிறது, நம்முடைய தமிழின் வரலாறு மறக்கப்படுகிறது. தமிழின் வரலாறை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் கோயிலை சென்று பார்த்தால் தமிழோட உண்மையான வரலாறு கிடைக்கும். நம்ம கோயிலை புறக்கணித்து பார்த்தால் ஒன்று வரலாறு கிடைக்காது. நீங்கள் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்டபம். இங்கே தான் வள்ளி அமர்ந்து கொண்டு திணைப்பயிரை
காய வைத்துக் கொண்டிருந்த பொழுது நாரதர் இவரை கண்டு இங்கு ஒரு அழகான பெண் உள்ளார் என்பதை சொல்லி முருகனுக்கு தெரிவிக்கிறார். அதை அறிந்த முருகன் தான் இவ்வாறு இங்கு வந்து வள்ளியை காண்கிறார். வள்ளியை பூஜித்த இந்த சிவலிங்கம்லாம் இங்கே இருக்குது. இங்கு இந்த அருகிலே வந்து 8 கால் மண்டபம் ஒன்று இருக்கிறது என்கிறார்கள். என்னால் காண முடியவில்லை, அது எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த மண்டபத்தில் வந்து 10,000 வருடங்களுக்கு முன்பு ஒரு முனிவர் வாழ்ந்து அங்கு அவர் வந்து தவம் செய்ததாகவும் அந்த இடத்திற்கு யாரும் செல்ல முடியாத போல் இருக்கிறது. அங்கு வந்து ஈவன் கிருபானந்த வாரியர் காலத்தில் அவர் சென்று பார்த்த பொழுதும் அந்த கோயிலுக்குள் போக முடியல என்று சொன்னார்கள். இந்த வழியில் போகும்போது தான் அந்த கோயில் இருக்குது என்று சொன்னார்கள். ஸோ இந்த வழியில் பாருங்கள், இந்த மலை வழி சென்ற பாதை, முருகன் பயணித்த பாதைகள். ஸோ எத்தனை காலம் இந்த பாதையில் பயணித்த பயணம். இங்கே திருப்புகழ் ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமம் தான் வள்ளியுடன் முருகன் வாழ்ந்த குகைகள் மற்றும் அந்த சுனை நீர், அப்புறம் பொய்கை, மேலும் வள்ளி மஞ்சள் அரித்து குளித்த பாறை என்ற எல்லா விஷயமும் உள்ளே இருக்கிறது. இது உள்ளே சென்று அதை காணலாம். நீங்கள் என்னென்ன காண வேண்டும் என்று நுழைவாயிலே இந்த திருப்புகழ் ஆசிரமத்தை இடத்துல போட்டிருக்காங்க. இந்த திருப்புகழ் ஆசிரமத்தில் ஸ்ரீ லாலா ஸ்ரீ என்ற 1960 வாக்கில் ஒரு மகான் வந்து தங்கியிருந்து கிட்டத்தட்ட 34 வருடங்கள் தங்கியிருந்து ஒரு குகை அமைத்து அந்த குகைக்குள்ளே வந்து வாழ்ந்திருக்கிறார். இப்படி நுழைந்தவுடனே அவர் பூஜித்து இந்த பொங்கியம்மன் கோயில் தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த குகை, இந்த சின்ன வழி இருக்கு இல்லையா, ப்ளூ கலர், இது உள்ளே போனால் அந்த குகை, பாறைக்கில் குகை இருக்குது. இங்கே தான் அவர் 34 வருடங்கள் தங்கியிருந்து தவம் புரிந்து வாழ்ந்திருக்கிறார். இதுதான் இந்த குகை உள்ள. இங்கே தான் அவருடைய சமாதி இருக்கிறது. இந்த குகைக்கு 2 வழிகள் இருக்குது. ஒரு வழி மூடி இருக்காங்க. ஸோ ஒரு வழியில் போய்ட்டு நான் திரும்பி வந்துட்டேன். இது மேலே ஏறி வந்தவுடனே பின்பக்கத்தில் வந்து அவருடைய மண்டபம் இருக்குது. இந்த ஸ்ரீலாஸ்ரீ அவர் மண்டபம், அங்கே அவருடைய உருவ சிலை இருக்கிறது. நான் போகும்போது பூட்டியிருந்தாங்க. அதுக்கு அந்த மண்டபத்துக்கு பின்னாடி அப்படியே மேலே பாறை மேலே ஏறினா இங்கே சுனை இருக்கிறது. இதுதான் வந்து சூரியன் சந்திரன் காணா சுனை. இதனுடைய வரலாறு என்னவென்றால், வள்ளி முருகன் கிழவு இடத்தில் வந்தபோது அவருக்கு தினைமாவை குடிக்கிறார். அதை சாப்பிட்டவுடன் அவருக்கு வந்து விக்கல் எடுக்கிறது, தண்ணி தாகம் எடுக்கிறது. வள்ளியிடம் தண்ணி கேட்டபோது வள்ளி சென்று ஏதோ ஒரு தண்ணி கொடுக்க, எனக்கு இது வேண்டாம், எனக்கு சூரியனும் சந்திரனும் காணாத அந்த தண்ணீர் வேண்டும், சூரிய ஒளியும் சந்திரன் ஒளியும் படாத தண்ணீர் வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மலை சென்று பார்த்தால் அவ்வாறு இந்த மலை அமைப்பு இருக்குது. சுனை கீழே வந்து பார்த்தா சூரிய ஒளி சந்திரன் ஒளி போகாது, அழகாக வந்து ஒரு 1 அடியில் தண்ணி இருக்கிறது. அதை நான் பார்த்தேன். அது அப்படியே வந்தால் இந்த மலை தான் வந்து யானை வடியில் இருக்குது. இதனுடைய சென்டரில் அந்த சுனை இருக்குது. இதன் அப்படியே வந்து எழுத்தாப்பில் வந்து சரவண பொய்கை உள்ளது. ஸோ அந்த சரவண பொய்கை உள்ளது. இங்கே வந்து தான் இந்த மலை, யானையுடைய மலை அடிவாரத்தில் இருந்தும் கணேசன் வந்து 2 சிலைகள் இருக்கிறார், நந்தி இருக்கிறது. இங்கு தான் வந்து வள்ளிக்கு வந்து விநாயகர் வந்து அவருடைய முருகன் இணங்குதலுக்கு ஏற்ப, வேண்டுகோளுக்கு ஏற்ப அந்த யானை வடிவத்திலிருந்து காட்சி கொடுத்தார். அதை பார்த்து வள்ளி அவர்கள் பயந்து விடுகிறார்கள். முருகன் அடைக்கலம் கேட்கிறார்கள். இங்குள்ள பொய்கையில் உள்ள அந்த தண்ணீரை தான் இங்கு பருகுவதற்கு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தண்ணீரை நானும் எடுத்து குடித்து பார்த்து மிகவும் நன்றாக இருந்தது. அந்த கலர் மஞ்சள் கலர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வாறு பார்த்த பிறகு இங்கு இருந்து கீழே வந்துவிட்டோம். இவ்வாறு வந்து கொண்டிருக்கும் போது இங்கு ஒரு அழகான குளம் இருக்கிறது. இந்த குளத்தை கடந்து போனால் ஒரு சமணர் குகை இருக்கிறது. இந்த சமணர் கோயில் பல விஷயங்கள் இருக்குது. நான் வரும்போது அப்படியே பேசுகிறேன். இப்போ அந்த வள்ளிமலை மேலே திருப்புகழ் ஆசிரமம் வந்து மெயினான பகுதி. இது வந்து நீ கோயிலை சுற்றிட்டு வரும்போது அங்கேருந்து இறங்கி வரும் பாதையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் இந்த ஆசிரம பகுதி வருது. வள்ளி முருகன் வாழ்ந்த இடம் வருகிறது. வள்ளி மஞ்சள் தேய்த்து அரித்த அந்த பாறையும் வந்து இந்த பொய்கை குளத்தின் மேல் தான் உள்ளது. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். எல்லாம் வரலாற்று சான்றில் இருக்குது. அப்படி கீழே வந்த பிறகு சமண குகையை நாம் பார்த்தோம். இந்த சமண குகையில் பார்த்தால் ஒரு பெரிய பாறை, அதன் கீழ் ஒரு சின்ன குகை அமைப்பு, நேச்சராக இருந்த குகை அமைப்பு தான். கொஞ்சம் வேணால் குகையில் செஞ்சுருக்கலாம், பட் நேச்சராக இருக்கிற குகை தான். இந்த குகைக்கு ஜஸ்ட்டு மேலே தான் வந்து அழகாக வந்து 5 சமணர்கள் ஜெயினில் உட்காந்த மாதிரி ஒரு சிற்பமும், அதன் சைடில் பார்த்தா 2 சமணர்கள் உட்காந்த மாதிரி இது மாதிரி இருக்குது. இது பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு ஆண் வடிவம், அது கீழே யானை முகம். அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெண் வடிவம், பார்ப்பதற்கு ஒரு இந்து கடவுள் போன்ற மாதிரி தான் தெரிகிறது. இது மேலே இந்த பாறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாறை ஓவியம் பார்க்க முடிகிறது. இங்கு கல்வெட்டுக்கள், ஒரு சில எழுத்துக்கள், கன்னட தெலுங்கு கலந்த நிலையில் எழுத்துக்கள் பார்த்தேன். ஸோ இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்று நம்முடைய தொல்லியல் துறை வந்து பதிவெடுத்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் அது என்ன என்பதை நான் ஒரு மன்னர் என்னன்னு விளக்குகிறேன். நான் அப்படியே கீழே வந்து பார்த்தம்போது இங்கே இந்த வேடவர் குலம், அதாவது முருகன்
அவருடைய மனைவியாக வள்ளி, அவர்கள் வழி வழியாக வந்த குலம் தற்பொழுது இங்கு இருக்கிறார்கள். இவர்கள் ஆருடம் சொல்கிறார்கள். இவ்வாறு ஆருடம் தான் வள்ளிக்கு சொல்லி வள்ளி முருகனை மணக்கப் போகிறார் என்பது ஆருடத்திலிருந்து வள்ளி உணர்ந்து கொள்கிறார். அவ்வாறு ஆருடம் சொல்கிற இனங்கள் தற்பொழுதும் கண்டினியூ ஆகிறார்கள். ஆனால் முருகனுடைய சரித்திரம் என்பது உண்மை. அதை தொடரும் மக்கள் அவருடைய வம்சத்தினர் வள்ளியின் வம்சம் தற்பொழுது இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மேலே கண்ட சமணர் குகையில் பாறை ஓவியம் மற்றும் இருந்த விஷயங்கள் பார்த்தோம். அதில் உள்ள குறிப்புகள் என்னவென்றால், இங்குள்ள கல்வெட்டு இந்த குகை குடைந்த மன்னன் மல்லன் ஆவார் என்றும், இவர் 816 to 843 வாழ்ந்தார் என்றும், அவருடைய அப்பா ரண விக்கிரமன் அவர் கிபி 725 to 788 வாழ்ந்தார் என்றும், அவருடைய தாத்தா சிவமாறன் அவர் 1780 to 79 to 788 வரை இந்த பகுதி ஆண்டார் என்றும் இந்த கல்வெட்டு குறிக்கிறது. இது ஒரு சரித்திர வாய்ந்த பகுதி, சரித்திர நிகழ்ந்த பகுதி. எனவே வள்ளி முருகன் வாழ்ந்த இடம் என்பது சரித்திர உண்மை. இது மித்தெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் கந்த புராணத்தில் விரிவாக சொல்லியிருக்கார், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்று. இனி இங்கு நான் சென்றபோது இது 6வது நாள். இங்கு யானை வாகனத்தில் முருகர் வள்ளி தேவனுடைய ஒரு காட்சி ஊர்வலமாக இருந்தது. அதே மாதிரி தேர் தேரோட்டம் 7வது நாள் முதல் இருக்கிறது. இங்கு இதை ஒட்டி இங்கு லாலாஸ்டி குழுவினர் அழக சிலம்பாட்டம், பிறகு தீப்பந்தம் வைத்து சிலம்பில் அந்த கட்டையில் 2 பக்கம் தீப்பந்தம் வச்சுட்டு அழகாக சுற்றின விஷயங்கள் பார்த்தேன். திருவிழா போர் செய்தார்கள். அப்புறம் அழகாக இந்த தீப்பந்தத்தில் பலவித விதங்களில் அவர்கள் தன்னுடைய வீரதீர செயல்களை இந்த திருவிழா முன்னாடி செய்திருந்தார்கள். இதையும் கண்டுகளித்து விட்டு நாம் வரும்பொழுது இதனுடைய ஹிஸ்ட்ரியை தோணலும் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஹிஸ்ட்ரியை நீ பார்க்கலாம். வள்ளியில் திருமால், அதாவது விஷ்ணுவோட அவதார திருமால், இவருடைய குமாரிகளான அமுதவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய இருவரும் முருகனை மனம் முடிக்க தவம் புரிந்தனர். அதில் சுந்தரவள்ளியின் தவத்தின் பயனாக வள்ளிமலையில் திருமாலாகிய சிவமணிவுக்கும் பிறந்த ஒரு குழந்தைதான் வள்ளியம்மை குழந்தை. இவரை ஒரு மான் இருக்கும் இடத்தில் கண்டதாக கூறுகிறார்கள். இப்பகுதியை ஆண்ட நம்பிராஜன் இக்குழந்தையை மானிடத்தில் கண்டபோது அதை எடுத்து தனது மகளாக வளர்க்க எண்ணி அதை எடுத்து அவனுடைய மனைவிடம் கொடுக்கிறான். இவ்வாறு வள்ளி வளர அங்கு வந்த குரத்தி, உங்களை ஸ்ரீ முருகப்பெருமான் தான் பல வேடங்களில் சோதித்து தங்களை திருமணம் செய்து கொள்வார் என ஆரோடம் சொல்கிறார். ஃபியூச்சரை பற்றி சொல்கிறார். இங்கு ஸ்ரீ முருகப்பெருமான் வேண்டுதலின் பேரில் ஸ்ரீ விநாயகர் பெருமான் யானை வடிவில் வள்ளியை பயமுறுத்த, அப்போது அருகில் இருக்கும் முனிவருடையில் வந்த கிழவன் வடிவம் தெரித்த முருகனிடம் அடைக்கலம் தேடுகிறாள் வள்ளி அவர்கள். அப்பொழுது முருகன் தனது முனிவரிடம் துறந்து தன் சுயர்வத்தை வள்ளிக்கு காண்பிக்க வள்ளி முருகனை ஆட்கொள்ளப்படுகிறாள். இவ்வாறு முருகனும் வள்ளி இருப்பதை கண்டு வேடர்கள் முருகனுடன் போர் புரிகின்றனர். அப்போது வேடர்கள் எல்லாம் முருகன் கொன்றுவிட வள்ளியின் பிறகு வள்ளியின் வேண்டுதலை ஏற்று முருகன் அந்த கொன்ற வேடர்களெல்லாம் உயிர்ப்பிக்க செய்கிறார். பிறகு முருகன் காதல் திருமணம் இங்கு வள்ளியுடன் செய்து கொள்கிறார். அவரை செய்து கொண்டு இந்த குகையில் இருந்திருக்கலாம். இந்த குகையிலிருந்து கீழ் நோக்கி ஒரு குகை வழியாக பாதை அது செல்கிறது. அந்த வழியாக சின்ன திருத்தணி சேரலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த குகை வழியாக வள்ளியுடன் முருகன் ஒரு நாள் இரவு முழுவதும் பயணித்து அது வெளிப்பட்ட இடம் தான் விடியற்காடு என்ற இடம் சரித்திர உண்மை இருக்கிறது. இந்த மலைக்கு பின்னாரே, இந்த சுனை இருக்கும் மலைக்கு பின்னாடி கருமான் சுனை என்று உள்ளது. அந்த கருமான் சுனை தான் வள்ளி கண்டு எடுத்த இடம். அந்த சுனையிலிருந்து வழி ஆறு போகின்ற மாதிரி ஓடை போகின்ற மாதிரி வழிகள் இருக்கிறது. எல்லாம் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள வரலாற்று குறிப்புகள் இங்கு இன்றும் தடயங்களாக சான்றுகளாக உள்ளன. ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இதெல்லாம் முருகன் வள்ளியுடன் வாழ்ந்த இடம் உண்மை என்பதை பறைசாற்றுவதற்காக உள்ளன. இவ்வாறு முருகன் வள்ளி தேவன் ஒரு நாள் இருந்த பொழுது இந்த பொய்கி இருந்த இடத்தில் ஒரு சின்ன சுனை போன்ற பொய் தான். அங்கு அவர் அப்பா வந்துவிட முருகர் வேங்கை மரம் வடிவம் கொண்டு இருந்ததாக இடம்தான். அந்த வேங்கை மரம் பட்டு போயிட்டு அந்த இடத்துல இப்போ பொய்கை சுனை உருவாகிருக்குன்னு சொல்கிறார்கள். இந்த சுனையிலிருந்து வழிந்து ஓடும் நீர் தான் அப்படி கீழ் நோக்கி போய்கிறது. இந்த தண்ணீரை தான் தற்பொழுது இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த தண்ணீர்கள் எப்போதும் வற்றவே இல்லை. இங்கே ஒரு மலை மேலே இதை மாதிரி ஒரு பாறை கடையில் ஒரு தண்ணீர் அதுவும் வற்றாமல் இருக்கின்றால் அது ஒரு பெரிய அதிசயம். இது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
காணுங்கள். இவ்வாறு முருகன் தனது வாலிப பருவத்தில் வள்ளிமலையில் இருந்ததற்கான சாட்சியை கண்டும், அதை போன்று முருகனை 7 கன்னிமார்கள் வளர்த்ததாக கூறுவார்கள். இந்த 7 கன்னிமார்கள் என்னை பொறுத்தவரை முருகன் குழந்தை பருவத்திலிருந்து கொஞ்சம் ஒரு 4-5 வயது வந்த பிறகு குழந்தை பருவத்தில் அவர் செய்யாறில் இருக்கிறார் பார்வதியுடன். அதன் பிறகு இந்த 7 பேரிடத்தில் அவர் சென்று பல வித்தைகளையும் பல பயிற்சிகளையும் பெற்று அவர்கள் வளர்க்கப்படுகிறார் என்றுதான் என்னுடைய கருத்து. இதற்கு சான்றுகளாக அவருடைய கோயில்கள் உள்ளது. அதற்கு நீங்கள் பாலாற்றின் மேலே சென்றால் பெங்களூர் நியர்பை உள்ள கோலார் கிட்ட முருகனை வணங்குவதை காணலாம். அப்படியே தும்கூரில் காணலாம். அப்படியே குக்கி சுப்பிரமணிய கோயில், இது பெங்களூருக்கு கிட்ட போகும்போது இருக்கும் அந்த வேலை. ஸோ இந்த குக்கி சுப்பிரமணிய கோயில் ஆதியில் முருகன் ஆதி மத்திய கடை அப்படின்னு 3 நிலையில் முருகனை கும்பிட்டுருக்காங்க. அப்போ இது முருகன் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த பகுதியாக தெரிகிறது. அப்போ அது ஒரு வரலாற்று சான்று. அதை பார்த்து அங்கிருந்து முருகன் இவ்வாறு வித்தைகளை பெற்றுக்கொண்டு அவர் இந்த அரக்கனாகிய பத்மாசுரனுடைய தம்பியுடன் சண்டையிட்ட இடம் தான் குறிஞ்சமலை. அந்த குறிஞ்சமலை பகுதியில் தான் முருகருடைய வீரர்களில் வீரவாவையில் மீட்டெடுக்கிறார். அது சந்தூர் பகுதி தற்போதைய கர்நாடகாவில் உள்ளது. ஸோ இதெல்லாம் முருகர் வாழ்ந்ததற்கான அந்த வாலிப வயதை ஒட்டிய இடங்கள்லாம் கோயில்கள் உள்ளன. ஏன்னா அந்த கோயில்களை பார்த்தால் முருகன் வாழ்ந்து உண்மை என்று புரிய வரும், வரலாற்று சான்றுகளும் தெரிய வரும். எனவே முருகன் 7 பேர் மூலம் வளர்க்கப்படுகிறார் என்பது என்னுடைய கருத்து. இவ்வாறு வாழ்ந்த முருகன் பிற்காலத்தில் கந்த புராணத்தில் கூறியபடி பத்மாசுரனை வென்று அந்த ராஜ்யங்களை தேவர்கள் திருப்பி கொடுத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்பதுதான் உண்மை.